இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த இயக்கத்தை பற்றி பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. பரபரப்பு மட்டும் கிடையாது, அதிக நபர்கள் மெம்பராக இருக்காங்க. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் இன்னொரு பிரபலமான ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு இயக்கமும் கூடியிருக்கு. வேற யாரும் இல்லை, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட மனைவி மக்கள் மேடை என்ற ஒரு இயக்கத்தையும் இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த இரண்டு இயக்கங்களும் இப்போ வந்திருக்கு. அதாவது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நான் பேச வரல. அண்ணாமலை அவர்களோட இதை மட்டும் தான் நான் பேச வந்திருக்கேன். அவர் ஜெயிப்பாரா, அந்த இயக்கம் பெரும் கட்சியாக மாறுமா, அந்த கட்சி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுமா, இதை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இப்போ பேசலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் டாக்டர் குரு நாகராஜன் அவர்களின் இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் அண்ணாமலைஜிக்கு முதல்ல நான் அதாவது ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தைரியமாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததுக்கு ஏன் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் ஒரு பெரிய இயக்கத்தில் இருக்கார். அதாவது ஸ்டேட்டில் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருந்தவர். அவர் தைரியமாக முதல்ல அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா அது பெரும் தைரியம் வேணும். அதை அவர் செஞ்சுருக்கிறாரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம நாட்டுக்கு புதிய இளைஞர்கள் வரணும். அவர் 42 வயசு தான் ஆயிடுக்கு. ஸோ அவர் ஒரு இளைஞராக இருக்கிறாரு, நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறோம். நான் அவர் கட்சி சார்ந்தவர்களாக இல்லை, நான் எந்த கட்சி சாராதவர், பொதுவான ஆள். பட் அவர் வந்ததுக்கு அதுக்காக நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதே சமயம் அங்கிட்டு திருமதி ராதாராஜன் அவர்கள் மக்கள் மேடைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டு பேருமே வரட்டும். பலரும் வந்தால் தான் இங்கே அரசியல் பெருசாக சூடு பிடிக்கும். இந்த களம் உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் களமே உண்மையிலே சூடு பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் ஆளும்போது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் அந்த அரசியல் ஞானம் மக்கள்கிட்ட இல்லையோ அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு, காலம் இருந்துச்சு. இளைஞர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா இளைஞர்களை பொறுத்தபடி திரைப்படம் பார்ப்பாங்க, அப்புறம் அவங்களோட சொந்த வேலையை பார்ப்பாங்க, மற்றபடி அவரோட குடும்ப வேலை இதெல்லாம் போயிடுவாங்க. பட் அரசியல் இன்னைக்கு சோசியல் மீடியா எடுத்துக்கோங்களேன், காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க, பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல விஜய்க்கு நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா அவர் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலை மாறிச்சு. நான் ஒரு ஜோதிடர், என்னோடய ஜோதிட நண்பர்கள் கூட தினம் அந்த அரசியல் அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. பட் எனக்கு இது புதுசு. அதாவது அரசியல் பேசுகிறது புதுசு, அரசியலில் ஒரு ரிவ்யூ கொடுக்குறதும் எனக்கு புதுசு. ஸோ இந்த புதுசை நீங்கள் ஏற்றுக்கணும். உங்களோட வீட்டு பிள்ளையாக நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. பட் நான் இங்கே ஜோதிட ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேன், கட்சி ரீதியாக பேச போகிறது இல்லை. ஸோ அவர் இந்த இயக்கத்தை 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 மதியம் 12 மணி போல் டெல்லியிலேருந்து இதை அறிவிச்சிருக்கிறார். ஆக்சுவலாக இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா 2020 மார்ச் மாதமே அவர் இதை தொடங்கிட்டார். ஆனால் அதை பெருசாக பூம் பண்ணலை. ஏன்னா 2020 அவர் பிஜேபியில் இருக்கிறார். ஏன்னா அவர் ரிசைன் பண்ணதே 5ஆம் தேதி தானே. 5ஆம் தேதி ஜூன் மாதம் 2027 ரிசைன் பண்ணியிருக்காரு. அந்த ரிசைன் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு தான் அவர் இந்த இயக்கத்தை பற்றிய அறிவிப்பும் கொடுக்குறாரு. இதில் என்ன நினைக்க வேண்டியிருக்குன்னா, இவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 4 ஜூன் 1984. இது அவருக்கு நான் ஜாதகம் பார்த்தது கிடையாது. இது சரியான டேட் தானே அப்படிங்கிறது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இதுதான் தேதிங்கிறது எனக்கு அந்த ChatGPTலும் கூகுளிலும் கிடைச்ச தேதி அவர் பிறந்த தேதி 4 ஜூன் 1984. ஸோ அவர் பிறந்தநாள் அன்னைக்கு தான், பிறந்தநாளுக்கு அடுத்த நாள் தான் இதை முடிவு எடுத்துருக்காரு. பிறந்தநாள் அன்னைக்கு முடிவு எடுத்திருக்காரு, பிறந்தநாளுக்கு அடுத்த நாள் இதை நிறைவேற்றியிருக்கிறார். பொதுவாகவே அந்த ஒரு தேதிக்கு அடுத்த தேதி அது வரவு தேதின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு ஒரு வரவை கொடுக்கும். அதே சமயம் பொதுவாக 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி மிகச்சிறந்த தேதிலாம் கிடையாது. அதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது, ரெண்டு கலந்து தான் இருக்குது. ஸோ அவருக்கு அந்த 5ஆம் தேதி அவருக்கு ஒரு சின்ன தீமை கொடுத்துருக்கு. எப்படின்னா, ஒரு பெரிய அரசியல் இயக்கத்திலேருந்து அவர் ரிசைன் பண்ணி வெளியே வர்றாரு, பிஜேபியிலேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ அது ஒரு சின்ன அவருக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். ஒருவேளை அவர் இருந்திருந்தால், பொறுமையாக இருந்திருந்தால், கொக்கு போல் காத்திருந்தால் அவருக்கு ஒரு பதவி, பெரிய பதவி, அதாவது கவர்னர் பதவியோ அல்லது ஏதாவது எம்பி பதவி இது மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். இல்லை அவங்க அரசியல் தலைவர்கள் இவரை வேறு எதுக்காக பயன்படுத்தி இருந்திருக்கலாம். அது கடவுளுக்கு தான் வெளிச்சா, நமக்கு அது தெரியாது. பட் இப்போ என்ன அப்படின்னா, அவர் பார்த்தாரு, முடிவு எடுத்துட்டாரு, தன்னோட பிறந்தநாளுக்கு அடுத்த நாள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அந்த 5ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு இரண்டாவது தேதியாக வருவதனால் அதற்கு அவருக்கு வரவை தரக்கூடிய அந்த தேதியில்
இவர் ஆரம்பிச்சதுனால கண்டிப்பான முறையில் இந்த இயக்கம் பெரு வரவை தரும். அவர் என்ன மனசில் நினைச்சு ஆரம்பிச்சாரோ அதை அவர் சாதிப்பார். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது, என்னால் ஷியோராக சொல்ல முடியும். இப்போ இவர் ஆரம்பித்த அந்த டைம் இருக்கு பாருங்களா, அந்த 5 ஜூன் 2026 12 மணி அப்படின்னு எங்களுக்கு அந்த சாட் ஜிபிடியில் காட்டுச்சு. சில இடத்துல 12:35 12:55 என்றும் அந்த டைம் காட்டுச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு 12 மணிங்கிறது ஒரு ஷியோரான டைம்னு சொல்ல முடியும். அவர் அந்த டயத்தில் தான் அறிவிப்பு கொடுத்துருக்காருன்னு தெரியுது. ஸோ அந்த டயத்துக்கு நான் ஒரு ஜாதகம் நம்ம போட்டு பார்க்குறோம். அவர் டெல்லியில் இருந்துட்டு இந்த அறிவிப்பு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேதிக்கு பார்த்தீங்கன்னா 5/6/2026 12 மணி டெல்லி. இதில் போடும்போது ஒரு ஜாதகம் கிடைக்கிது நமக்கு. இந்த ஜாதகத்தில் லக்னம் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம். சிம்மம் கடகம் இந்த 2 லக்னமும் வந்துருச்சு அப்படின்னாலே அது ஜெயிக்க பிறந்த லக்னம். அது அரசியல் சார்ந்த ஜெயிப்பு உறுதி, அதை யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா பெருந்தலைவர்கள் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்க, கடக லக்னம் சிம்ம லக்னம் தான் அந்த அரசியல் சார்ந்த ஜாதகர்களாக இருப்பார்கள். ஸோ அதை பொறுத்த முடியும் இவருக்கு சிம்ம லக்னம் வந்துருச்சு. ஒரு பிரச்சனை இருக்குது, லக்னத்தில் கேது நிற்கி பயங்கரமான போராட்டத்திற்கு, அதாவது மனசில் பெரிய போராட்டமே நடத்தியிருக்கிறார். நடத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையவே அவர் தைரியமாக செஞ்சுருக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லலாம், கேது ஞானக்காரகன், ரொம்ப யோசித்து ஞானமாக சிந்திச்சு தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறார். அது கண்டிப்பான முறையில் அவருக்கு வெற்றியை தரும். அடுத்து அந்த 7ஆம் இடம், அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ், அந்த பொதுச்சன தொடர்பு அந்த 7ஆம் இடத்தை தான் குறிக்குது. இங்கே இந்த 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இது சனியோட வீடு, அங்கே இருக்குது ராகு. நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ராகு சனியை போல் வேலை செய்வார். சனிவத் ராகு, குஜவத் கேது அப்படிம்பாங்க. அப்போ இந்த கேது இருக்கிற பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கிற கேது குஜனை போல் வேலை செய்வார். குஜன்னா யார்? செவ்வாய். ஒருத்தர் அரசியலில் ஜெயிக்கணும்னா 2 கோள்கள் ரொம்ப முக்கியம், அது சூரியனும் செவ்வாயும். இவர்கள் இருவரும் நன்றாக இருந்தால், நல்ல பொசிஷனில் இருந்தால் இவங்க இந்த அரசியலில் ஜெயிக்க பிறந்தவங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் இடம் நான் சொன்ன பார்த்தீங்களா, பொதுஜன தொடர்பு அங்கே இருக்குது. அப்போ 7ஆம் இடத்துல சனி சம்மந்தப்படுறதுனால, சனியோட வீடாக இருக்கிறதுனால சனக்கூட்டம் இவர் பின்னாடி வரும், இவரை நம்பி வரும். இந்த சனக்கூட்டத்தை நீங்கள் ஏமாத்திராதீங்க அப்படிங்கிறது நான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ரைட். அங்கே நிற்கிற ராகு அது பெரும் ஜனக்குறம், அதாவது ரொம்ப பெருசு, பிரம்மாண்டம்னு சொல்லுவான். அப்போ ராகு அங்கே 7ஆம் இடத்துல நின்றுக்கிட்டு பிரம்மாண்டத்தையும் பெரும் ஜனத்திரல்களையும் சொல்லுது. அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி இருக்கிறவங்க லக்னத்துக்கு 8இல் மறையலாம், ஆனால் லக்னாதிபதிக்கு 11இல் நிற்கிறார். லக்னாதிபதி சூரியனுக்கு அவர் 11இல் நிற்கிறாரு, லக்னாதிபதி அவர் பார்க்கிறார். பொதுவாக அந்த சனி பொதுஜன தொடர்பையும் இந்த சூரியன் அரசாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சொல்லுது. இவர்கள் 2 பேரும் சேர்ந்தது மாதிரி தான். அதாவது இது ஒரு குழந்தையோட ஜாதகமாக இருந்தால் தகப்பன் மகன் உறவு பாதிக்கப்படும்னு இந்த சனியும் சூரியனும் இணைவை பற்றி சொல்லும்போது சொல்லலாம். பட் இங்கே அரசியல் ஜாதகம் அப்படி அரசியல் பேசணும் அப்படின்னா இந்த சூரியன் சனி தொடர்பு கண்டிப்பான முறையில் அரசியலில் பெரும் வெற்றியைத்தான் தரும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவர் 7 இருக்கிறார். தன் பாவத்துக்கு ஒரு கிரகம் 2ஆம் பாவத்தில் இருக்கும்போதே அது பெரிய வரவு, பெரும் கூட்டத்தை சேர்த்துறோம். ஏற்கனவே சனியே பெருசு, அங்கே ராகு வேறு இருக்கார், ராகு மிக பெருசு, பிரம்மாண்டத்துக்குள்ள பிரம்மாண்டம். அப்போ இந்த 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் நன்றாகவே இருக்குது. இந்த 7ஆம் இடத்து அதிபதி அவர் சூரியனை, அதாவது இந்த லக்ன அதிபதியை பார்ப்பதால் பெரும் ஜனத்திரல் இவரை நோக்கி வருகிறது. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அடுத்து பாருங்க 10ஆம் இடத்துல, அதாவது இந்த லக்னத்துக்கு 10இல் லக்னாதிபதியே இருக்கிறார். அவர் இது ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இவர் கொண்ட கொள்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, லக்னாதிபதி 10இல் இருந்தால் அவர் கொண்ட கொள்கையில் மிக பெரும் வெற்றி அடைவார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எப்பயுமே சூரியனை பற்றி ஒரு சொல்லும்போது இந்த லக்னத்துக்கு 1, 4, 7, 10 இந்த கேந்திரங்களில் சூரியன் நின்றால் அது பேசுபொருளாகும், உலகம் முழுக்க பேசுபொருளாகும். அது பேசுபொருள் மட்டுமல்ல, வெற்றியை தரும். அந்த பிராண்ட் நேம் சொல்லுவான், பிராண்ட் அப்படிம்பாங்க. இவர் ஏற்கனவே பிராண்டு தான், மிகப்பெரிய பிராண்டு அரசியலில், அதாவது ஏற்கனவே அரசாங்கத்தில் அவர் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர், சொல்லவே வேணாம். இவர் இந்த என்ன சொல்றது, தொட்டம்பட்டி கரூரில் பிறந்திருக்கார், தொட்டம்பட்டிங்கிற கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு கரூரில். ஸோ அந்த சின்ன குக்கிராமத்தில் இருந்துக்கிட்டு இவர் அரசியல் வருவதற்கு முன்பே மக்களால் பேசப்பட்டவர், ஒரு சினிமா கதாநாயகனை போல் பேசப்பட்டவர், அதிரடி காட்டுபவர்.
அதிரடி காட்டினார். அந்த கர்நாடகா மாநிலமே இவரை பார்த்து கதிகலங்கின காலமும் உண்டு. ஸோ ஏற்கனவே இவருக்கு அந்த தைரியம், வீரியம் எல்லாம் உண்டு. இப்போ இப்போ இந்த இயக்கம் ஆரம்பித்த நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லலாம். இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும். ஆனால் புதன் லக்னத்துக்கு 11ல் ஆட்சியாக இருக்கிறார். அந்த 2ஆம் இடம் இந்த வரவு சொல்லக்கூடிய இடமும் 11ஆம் இடம் லாபம் சொல்லக்கூடிய தன் ஆசை அபிலாசை எண்ணம் பூர்த்தியாகிற அந்த இடத்தை சொல்லக்கூடிய 11ல் 2-11 ஒரே கோள் அங்கே 11லே ஆட்சியாக இருக்கிறார். அங்கே நிற்கிற கோள் சேர்ந்து நிற்கிற கோள் பாருங்களேன், சுக்கிரன் நிற்கிறாங்க. அப்போ 2-11 சுக்கிரன் தொடர்பு வரும்போது மக்கள் தொடர்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மகளிர் வாக்குகளோ இல்லாட்டி மகளிரோட ஆதரவோ இவருக்கு கட்டாயம் உண்டு. இந்த இயக்கத்துக்கு பெரு அளவில் எனக்கு தெரிஞ்சு ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக மெம்பர்ஷிப் ஆகிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. 1 ஹவரில் 7 லட்சம் பேர் சேர்ந்ததாக ஒரு தகவல். அப்போ இந்த இயக்கம் ஆரம்பித்து அந்த அந்த ஈவினிங்குள்ளேயே ஒரு 10 லட்சத்துக்கு மேலே தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்க அந்த இயக்கத்தில். அதில் மகளிர் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஒருவேளை நாளைக்கு அந்த டேட்டாஸ் அது அவங்க வெளியிட்டாங்கன்னா தெரியும். ஆனால் கண்டிப்பான முறையில் மகளிரோட ஆதரவு பெரு அளவில் உண்டு. ஏன்னா 11ஆம் பாவத்தில் நிற்குது சுக்கிரன். அக்கா, தம்பி, தங்கச்சி, அக்கா, அந்த பெண்கள் கூட்டம் எல்லாமே இவரை நோக்கி வரும். நம்ம ஏற்கனவே விஜய் அண்ணாவை நோக்கி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெண்கள் கிரேஸாக இருக்காங்க. அண்ணா பார்த்தா போதும் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அதெல்லாம் நம்ம அரசியலில் புதுசாக ஒன்றை சந்திக்கிறோம். இப்போ இதை விட அண்ணாமலைக்கு சேரக்கூடிய கூட்டத்தில் கொஞ்சம் அறிவார்ந்த கூட்டமும் அறிவு சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் உள்ள கூட்டங்களும் இங்கே அதிகமாக வருவாங்க. வரும்போது அந்த அழுகிற வேலையெல்லாம் இருக்காது. ஏன்னா விஜய் பார்த்தா இப்போ நானே பார்த்தா எனக்கு கூஸ்பம்ப் ஆகிடும். நான் ஆம்பளை பையன் தான், ஆனால் அவனை பார்த்தது கிடையாது. ஒருவேளை பார்த்தேன்னா எனக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக கூஸ்பம்ப் ஆகும். நான் சின்ன வயசில் ராஜீவ்காந்தியை நான் ரோட்டில் நின்று பார்த்துருக்கேன். ராஜீவ்காந்தி இதில் போகும் கையை அசைச்சிட்டு போகிற செக்கச்சவேன்னு இருப்பார். அவரை தொடரும் போல ஆசையாக இருக்கும். எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அந்த ரோஸ் கலரில் இருப்பார். நம்மளுக்கு ஆசையாக கை தூக்கி வச்சுருப்பாங்க. ஆமாம், அந்த நம்மளை தூக்கி வச்சுருக்க டயத்தில் அந்த அப்படி போகிறத பார்க்கும்போது அப்படியே அவர் தொடரும் போல தோணும். அப்போலாம் அந்த கூஸ்பம்புங்கிற விஷயம் தெரியாது, சின்ன பையங்கிறதுனால. இப்போ நமக்கு ஒரு வயசு இது வந்ததுனால அந்த கூஸ்பம்பு ஆகும். அப்போ விஜய் பார்த்தா எல்லாருக்கும் கூஸ்பம்பு ஆகணும். ஆகலைன்னா தான் தப்பு. அவங்க சில சமயம் சோசியல் மீடியாவில் அந்த பொண்ணுங்க அழுகிறத பார்த்து சிலர் கேள்வி பண்ணுறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க ரியலாகவே கூஸ்பம்பு ஆகுறாங்க, உண்மை தான். ஏன்னா அவங்க மனநிலையில் நம்ம யோசிக்கணும். நான் என் கண்ணால் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்க அழகாக இருக்காங்க, அது என் கண்ணுக்கு அழகு, உனக்கு அழகு இல்லைன்னா அது வேற விஷயம். ஸோ அவங்களோட கூஸ்பம்லாம் உண்மை. அதே மாதிரி இவரை பார்க்கும்போது அந்த கூஸ்பம்ப் இருக்காது. நம்மளை மீட்க ஒரு மீட்பர் வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு கூஸ்பம்ப் இருக்கும். கண்டிப்பான முறையில் இவர் இயக்கம் பெரு வெற்றியை தரும். பாருங்க, ராசியும் பாருங்களேன், மகர ராசி வந்திருக்கு, ஜனத்தொகை, மக்கள் கூட்டம், இதைத்தான் அங்கேயும் உறுதியாக காட்டுது. ஆக மொத்தம் இந்த இயக்கம் ஆரம்பித்தது தமிழ்நாட்டில் கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். சென்ட்ரல்லையும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒன்று, இப்போ இந்த இயக்கம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலேயே அதிகபட்சமாக 5 மாநகராட்சியை கைப்பற்றும். 25 மாநகராட்சியில் ஷியோரா எங்களால் சொல்ல முடியும் 5 மாநகராட்சியை இவர் கைப்பற்றுவார். இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விதி. வருவார், நீங்கள் பாருங்கள், நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். அதோடு சேர்த்து அடுத்து வரக்கூடிய அந்த பாராளுமன்ற தேர்தலையும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில சமயம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி இந்த 3 வருஷத்துக்குள்ள இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அண்ணாமலை நிச்சயம் வெல்வார். கண்டிப்பான முறையில் அவர் ஒரு மாஸ்டராக இருப்பார் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த இயக்கம் ஆரம்பித்த இந்த தேதியை டயத்தை வச்சு. சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் இந்த காணொலியை கண்டுட்டீங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. சன் அஸ்ட்ரோ டிவிக்கு எனது நன்றியையும் மீண்டும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.